I got broads in Atlanta, to the lean the family, credit cards in the scammers, ain't no licks in the family. ஏய் அவன் செத்துட்டான்டா. ஹேலோ டாக் ஃபேம் ஃபைனலி ஜுஜுட்சு கைசன் மாங்கா முடிய போகுது. ஸோ அதுக்கு நான் 4 சாப்டர்ஸ் தான் இருந்துச்சு வர வேண்டி. ஸோ அதில் ஒரு சாப்டர் சாப்டர் நம்பர் 268 ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாப்டர் வந்து இந்த ஜுஜுட்சு கைசன் மாங்காவோட மிக முக்கியமான சாப்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இது வரைக்கும் நடந்த ஃபைட் எல்லாமே ஓவர் ஆகி அண்ட் ஃபைனலி சுகுணா வந்து செத்துட்டார். ஸோ வந்து அவன் செத்துட்டான்டா. பிகாஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் பிரேக் டவுன் பண்ண மாட்டேன் மாங்காவை. அந்த மாங்கா நடந்த பற்றி என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த சாப்டர் பற்றின என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் சுகுணாவை செத்துட்டாங்க, சுகுணா கொண்டுட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு சேக்ரிஃபைஸ் ஆகிற மாதிரி அந்த எண்டிங் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஓரா பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல ஜுஜுட்சு கைசன் வீடியோ வரும் அண்ட் அனிமி வீடியோஸ் கவர் பண்ணும். ஸோ ஓரா பேசாமல் வீடியோக்குள்ளே இல்லாமல் திஸ் இஸ் ஐ எம் டாக்கு. ஓகே, இந்த சாப்டரில் வந்து நடந்த முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகுணாவுடைய டெத்து தான். பிகாஸ் வந்து சுகுணானாலே ஒரு பேடாஸான வில்லன் அண்ட் மொத்த அனிமே ஹிஸ்ட்ரி எடுத்து ஒரு நல்ல வில்லன்ஸ், அதாவது தரமான பேடாஸான ஈவில் வில்லன் லிஸ்ட் எடுத்தோம்னாலே டாப் பொசிஷனில் வந்து நம்ம சுகுணா இருப்பார். ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து பிடித்த ஒரு கேரக்டர் தான், அதாவது வில்லன் கேரக்டர் தான் நம்மளுக்கு சுகுணா. ஏன்னா இவர்கிட்ட வந்து நம்ம கண்ணி எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லாக வந்து சம்பவம் தான், பேச்சு கிடையாது, வீச்சுன்னு சொல்கிற மாதிரி என் தலை வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ இப்படிப்பட்ட சுகுணா வந்து இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சாங்க. அதாவது வந்து நம்மளை கோஜோவை 2 துண்டாக போட்டதுலேருந்து அண்ட் எக்கச்சக்கமான சோர்சஸை வந்து புலந்து கட்டியிருப்பார் நம்ம சுகுணா. இப்படிப்பட்ட கேரக்டரை வந்து லாஸ்ட்டு சாப்டரில் வந்து நம்ம நொபாரா வந்து அந்த ரெசனன்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த ஃபிங்கர் 20வது ஃபிங்கருக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது நம்மளோட சுகுணா வந்து ஒரு சில ஸ்டன்னாக நிற்கும் போது நம்மளுடைய யூஜி வந்து பிளக் ஃப்ளாஷ் அப்படி நெஞ்சுக்குள்ளே விட்டுருப்பார். ஓகேவா, இதான் வந்து லாஸ்ட்டு ஜாப்ல நடந்திருக்கும். அப்போ எல்லாம் கெஸ் பண்ணிட்டாங்க சுகுணாவின் கதையை முடிந்து விட்டேன். ஸோ சுகுணா கதை முடிஞ்சிடுச்சு, அதாவது நிறைய பேர் கெஸ் பண்ண முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா சுகுணா செத்து இல்லை அது கவலை இருக்கான ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சுகுணா கொன்னதில் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா சுகுணா என்ன வில்லன் எல்லாம் அனிமையில் வரமா ஷோனன் அனிமையில் வரும் வில்லனை போட்டு தள்ளிடுவாங்க, அது வந்து வழக்கமாக நடக்குதுதான். ஸோ சுகுணா செத்தில் எனக்கு கவலை கிடையாது. இதை வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கலாமே. ஏன்னா நோபரா சாகலை. நோபரா நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன சொல்கிற லாஸ்ட் டைம் தான் நோபரா கொண்டு வரணும் இல்லை, நீங்கள் நினச்சிருந்தா இதை அதாவது இப்போ யூஜிஎன் நோபரா பண்ணதை ஸ்டார்டிங்லேயே பண்ணி நம்ம சுகுணாவை போட்டு தள்ளியிருக்கலாமே. அப்படி பண்ணியிருந்தா இந்த இவ்வளோ சாப்டர்ஸும் வந்துக்காது. அதே மாதிரி எக்கச்சக்கமாக சோசரஸ் வந்து செத்திருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து மாங்காவை கொஞ்சம் அது இழுக்கணுமேன்றதுக்கு இழுத்த மாதிரி இப்போ ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகேவா, ஏன்னா எண்டிங்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அது புதுசாக பண்ணி நம்ம சுகுணாவை போட்டு திறமை காமிச்சிருப்பாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துக்கும். ஏன்னா நடுவில் எவ்வளோ காமிச்சாங்க, நம்ம யூட்டா கோஜுவா கொண்டு வந்தாங்க அண்ட் நிறைய எக்ஸட்ரா நிறைய காமிச்சாங்க. அப்படி இருந்து பண்ண முடியாதது இப்போ அவங்க பண்ணதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறேன் இப்போ யூஜிஎன் நோபரா பண்ணி கொண்டுட்டாங்க. ஓகேவா, பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யூட்டா பண்ணதாக இருக்கட்டும், அதில் அவங்க ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு மாதிரி இருக்குது, அவங்க பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரியாக இது இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஒருவேளை அவங்களையும் இழுத்து ஒரு பெரிய பேட்டில் பண்ணி கொள்கிற மாதிரி முடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப இதாக முடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து சுகுணா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அண்ட் யூஜி அண்ட் நோபாரா சேர்ந்து கொண்ட மாதிரி காமிச்சிட்டா தான் எனக்கு ஒரு சின்ன மன கவலையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் இழுத்து யூட்டா அண்ட் மாக்கி அண்ட் மொத்த சோசரஸும் அகெயின் நம்மளுடைய சுகுணாவோட ஃபைட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கும். இதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி சுகுணாவை கொன்னதில் எனக்கு கவலை இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிக் ஃபைட்டை ஒன்று, அதாவது மொத்த சோசரஸை ஒத்தடி இறக்கி இந்த சம்பவத்தை பண்ணி கொண்டு இருப்பாங்கன்னா நல்லா இருந்துக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தனித்தனியாக போய் ஆளுக்கு அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்போயே சுகுணாவை கொல்ல முடியல, என் கோஜுவாட கூட சுகுணாவை கொல்ல முடியலை. அப்படி இருக்கும்போது இவ்வளோ சிம்பிளாக சுகுணாவை கொன்னது தான் எனக்கு வந்து ஒரு மனக்கதறல். மற்றபடி எனக்கு ஓகே. அண்ட் இதில் வந்து சுகுணா செத்ததுக்கப்புறமா மெகுமியும் ரிட்டர்ன் ஆகிருப்பார். அதாவது மெகுமி நொபாரா யூஜி ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து காமிச்சிட்டாங்க. பட் ஒருத்தரை மட்டும்தான் காமிக்கலை, நம்மளை யூட்டாவுக்கு. ஸோ யூட்டா வந்து இப்போடைய கோஜோட பொடியில் இருக்கார். ஸோ இன்னும் 3 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 3 சாப்டர்ஸுமே நம்மளுடைய யூட்டாவை வந்து எப்படி எகெயின் வந்து யூட்டா உடம்புக்குள்ள மாற்ற போகிறாங்களா இல்லை கோஜோ உடம்புக்குள்ள இருக்க போகிறான்னு மாற்றமான ஸ்டோரி போகணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து யூட்டாவை எனக்கு காமிக்கலை. இன்னும் 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாப்டர்ஸ் என்னென்ன ஆகும்னு என்னுடைய தியரிஸை கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட யூட்டா வந்து கோஜோ பாடியில் இருக்கார். ஓகேவா, இப்போ வந்து ரீகா, அதாவது நம்மளுடைய
குயின் ஆஃப் கேர்ஸான ரீகா சான் வந்து நம்மளுடைய யூட்டாவை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஸோ இப்போ யூட்டா வந்து எகெயின் யூட்டாவோட பொடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளோட ரீகா சான் தன்னுடைய உயிரை வந்து சாக்ரிஃபைஸ், தன்னோட உயிரென்னு சொல்ல முடியாது, தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து சாகிற மாதிரி போய் தன்னை கொன்னுக்கிட்டு நம்மளுடைய யூட்டா வந்து காப்பாற்றுற மாதிரி கொண்டு போவாங்களோன்னு எனக்கு சின்ன டவுட் இருக்குது. அதாவது எப்படின்னா வந்து நம்மளுடைய ரீகா சான் தன்னோட உயிரை கொடுத்து நம்மளுடைய யூட்டாவை அவரை பழைய பொடிக்கு கொண்டு போகிற மாதிரி காமிப்பாங்களோன்னு எனக்கு சின்ன தியரி ஒன்று இருக்குது. என்னுடைய பர்சனல் தியரி, ஓகேவா? அதாவது வந்து ரீகா சானே கொண்டுருவாங்க இந்த மாதிரி, ரீகா சானை சாகிற மாதிரி முடிப்பாங்களோன்னு ஒரு சின்ன தியரி எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த சாப்டரில் வந்து கோஜோக்கான சின்ன ஒரு என்ன சொல்கிறேன், கோஜோ ஞாபகப்படுத்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோஜோ வந்து எல்லா 3 பேருக்கு அவரோட ஸ்டூடெண்ட்ஸான 3 பேருக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் வந்து புஷிகரோட லெட்டரில் வந்து அவங்க அப்பனை கொண்டே நான் தாண்டான்னு சொல்கிற மாதிரி ஃபன்னாக எழுதி வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து புஷிகரோ சிரிக்கிற மாதிரி கூட காமிச்சிருப்பாங்க. ஃபைனலி நம்ம அதாவது புஷிகரோ வந்து சிரிக்கிறத பார்க்குறோம், அதாவது ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறத இந்த சாப்டரில் பார்க்குறோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கோஜோ ரிட்டர்ன் ஆகுவாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போட என்ன சொல்கிற சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படியோ தில்லாலங்கடி வேலை பார்த்து நம்ம யூட்டாவோட பொடிக்கு அனுப்பினதுக்கப்புறமா நம்ம கோஜோ திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி மேபி காமிக்கலாம். இது நடக்குது சான்ஸ் கம்மி தான். மேபி காமிச்சாலும் காமிப்பாங்க. பிகாஸ் வந்து எல்லோரும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, அண்ட் கோஜோ மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகலை. ஸோ கோஜோ ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்கன்னா மேபி அப்படி பண்ணலாம். ஸோ பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலி வீடியோ டைம் வந்தாச்சு. நம்மளுடைய ஜுஜுட்சு கைசன் மாங்கா எண்டிங் ஆக போது இன்னும் 3 சாப்டர் தான் இருக்குது. ஸோ அந்த 3 சாப்டர் என்ன நடக்குதுன்னு பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணுவேன். ஸோ ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்லையும் சரி, லைக் பண்ணியும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியும் சரி சப்போர்ட்டை தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகுணா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ரெஸ்ட் இன் பீஸ் சுகுணான்னு வந்து டேக்கோ ஒரு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ எம் சுகுணா ஃபேன் தான். பட் சுகுணா இவ்வளோ சிம்பிளாக கொண்டதான் மனத்தில் ஒரு மாதிரி சின்ன ஒரு வடுவாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதை வந்து மற்றபடி ஐ எம் ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி சுகுணாவை கொண்டுட்டாங்க, உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ ஒரு வீடியோ திரும்ப முடிச்சுக்கலாம். டேக் கைஸ், பர்ட்டா.